எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம தாத்தா பாட்டிங்க பழைய காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே நம்ம விளக்கு வச்சதுக்கப்புறம் நம்ம நகம் கட் பண்ணுறதுக்கு உட்காந்தோன்னா, நகம் கட் பண்ணாதே, நகத்தை இந்நேரத்துக்கு பண்ணாதே, நமக்கு அது நல்லதில்லை அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. தரித்திரம் வரும், அந்த மாதிரி ஒரு பயமுறுத்தி சொல்லி நம்மளை தடை போடுவாங்க இல்லைங்களா? அதுக்கான மெயின் ரீசன் என்ன தெரியுங்களா? ஹீமோஃபீலியான்னு ஒரு டிசீஸுங்க. அது மெயினாக பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன காயம் பட்டால் கூட அதில் பிளட் கிளாட் ஆகாதுங்க. இப்போ நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன ஒரு குழந்தை விழுகுது, ஒரு முட்டிக்கால் அடிபடுதுன்னா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அந்த பிளட் ஃப்ளோ இருக்கும். அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். உடனே அந்த பிளட் கிளாட்டிங் மெக்கானிசம் ஒர்க் ஆகுங்க. ஆனால் இந்த ஹீமோஃபீலியா டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த பிளட் கிளாட்டிங் மெக்கானிசம் ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். அந்த ஒரு சின்ன வூண்டுனாலேயே நிறைய ரத்தம் இழப்பு ஏற்படும். அது ரொம்ப கிரிட்டிக்கலாக கூட சில டைமில் போயிருங்க. இது ராயல் டிசீஸும்பாங்க. இந்த மாதிரியான ஏதாவது ஒரு வியாதி இருந்தால் நம்மளால் பிடிக்க முடியாதுங்க. அந்த ரத்தம் நிற்கலையா, அப்போ தான் அது ஹீமோஃபீலியான்னு கண்டுபிடிப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நமக்கு தடை போட்டதுக்கு காரணம் இதுதாங்க மெடிக்கல் ரீசன்ஸ். நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மூதாதையர்கள் சொன்னபடி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா இப்போதுமே நமக்கு ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை நம்மளால் லீட் பண்ண முடியும் இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்மளுடைய சம்பிரதாயங்கள், நம்மளுடைய சாஸ்திரங்கள் நம்ம ஏன் கேட்காமையே நமக்கு இருந்ததுனால தான் நமக்கு எதுவுமே தெரியாமல் போயிடுச்சுங்க இது வரைக்குமே. நம்மளும் ஒவ்வொன்றும் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா இந்த ஒவ்வொரு சடங்குகளுக்கு பின்னாடியும் அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்குங்க. ஓகேங்க, பை, தேங்க்யூ.